அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் அனைவருக்கும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, இரண்டு பகைகரங்களுக்கு நடுவுல ஒரு அற்புதமான சுபகிரகமான குரு அமைந்திருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இரண்டு பகைகிரகங்களுக்கு நடுவுல ஒரு கிரகம் இருந்தாலே அது பாவகத்திரியோகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது நடந்துட்டு இருக்கும். அந்த பாவகத்திரியோகத்துடைய பலனை குரு நமக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்ப்போம். குரு இயற்கை சுவர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஆதிபத்திய ரீதியாக அவர் பெரிய ஒரு நல்லவர் கெட்டவருங்கிற ஆராய்ச்சி பண்றதுக்கு குரு இயற்கையில ஒரு நல்ல சுபர். இப்போ இயற்கையான சுபருங்கிற குரு பாவகத்திரி யோகத்துல இருக்கும்போது நமக்கு இயல்பா கிடைக்க வேண்டிய உறவு வகை சந்தோஷம், பொருளாதார வகை சந்தோஷம், கௌரவம், குடும்ப ஒற்றுமை இந்த நாளிலுமே கசப்பு இல்லாம போகாது. குருவுடைய காரகத்துல முக்கியமானது என்ன? கௌரவம். அந்த கௌரவத்தில் நம்ம ஒதுங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, குடும்ப ஒற்றுமை. அந்த குடும்பத்தை விட்டு நம்ம தனிமையா இருக்கிறதுனால யாருடைய சண்டையும் இல்லை, சமாதானம் இல்லை. நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இல்லாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு பணத்தை சம்பந்தம் இல்லாம செலவழிக்கிறதா இருக்கும் ஒண்ணு. இல்ல அந்த சம்பாத்தியத்தை ஒரு இடத்துல இடத்தை வாங்கி வீடை வாங்கி பயன்படுத்த முடியாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கலாம். சோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் பயன்படாமல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. முக்கியமான நாலாவது பாயிண்ட், கையில தூக்கி கொஞ்ச வேண்டிய குழந்தைகள் ஒண்ணு குறையுள்ள குழந்தைய பிறக்குது. நிறையோட பிறந்தா அப்பா அம்மாட்ட ஒட்டாம இருக்குது. அப்பா அம்மாட்ட கூட இருந்தாங்கன்னா அது ஒழுங்கா படிக்காம அப்பாவை காயப்படுது. பெற்றோர்களை ஏதேனும் ஒரு வடிவத்தில் கடுமையாக காயப்படுத்தக்கூடிய குழந்தைகளாக வளர்வதை பார்க்க முடிகிறது. இந்த பாவகத்திரி யோகம் அப்படி ஒரு வேலை செய்யுது. குழந்தை பிறந்த சில மாதங்களே அந்த பலனை ஆரம்பிச்சிருக்கு. தர்ம குரு கொடுத்து ராகு இருக்காரு, பின்னால செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோம். செவ்வாய் ராகு நடுவுல குரு இருக்காருன்னு வச்சுக்கோம். இல்ல சூரியன் சந்திக்கு நடுவுல குரு இருக்காருன்னு வச்சுக்கோம். மேலோட்டமா அந்த ரெண்டு கிரகங்கள் சண்டையில குருவை போட்டு நசிக்குது. அந்த குழந்தை பிறந்தோடனே முதல்ல சந்திக்க போற அந்த கிரகத்துடைய குணத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருது. இப்ப குரு கொடுத்து ராகு இருக்காரு, பின்னால செவ்வாய் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாளே இடம் வைக்கிற மாதிரி வந்துருது. ஊரு விட்டு ஊரு மாற மாதிரி இருக்கு. இந்த குரு முதல்ல போய் ராகத்தோட பொருள குறைபாடோட இருக்குது. இல்ல சமூகத்துல இந்த அங்கீகாரம் எல்லாம் தனிமைப்படுத்துற ஈஸியா நடக்குது. வீட்டுல இருக்கிற ஒரு வயதான பெரியவங்க முடியாம போயிடுறாங்களா, ஒதுங்கி போயிடுறாங்க. அப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புல பாவகத்திரி யோகத்துல, அந்த பாவகத்திரி அமைப்புல, யோகம் சொல்றது தப்பு, பாவகத்திரி அமைப்புல இரண்டு பகைகரங்களுக்கு நடுவுல குருன்னு ஒரு சுபகரம் உட்காருவது சாலச் சிறந்தது இல்லை, நல்லதில்லை. நல்ல குரு கூட கிடைக்காம பாட முடியல, படிக்க முடியல, வாழ முடியலங்கிறவங்க நிறைய பேர். ஒரு நல்ல வழிகாட்டி கூட கிடைக்கல. இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு பிரார்த்தனை கடுமையா பண்றோம், அந்த பிரார்த்தனை படிக்கிறதுக்கே தாமதமாகும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து வீட்லயே ஒரு பூஜை ரூம் மாதிரி இருக்கான்னு பாருங்க. பூஜை ரூம் இல்லையா, ஒரு புது இடத்தை தேர்ந்தெடு, வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடு. தொடர்ந்து தெய்வம் போட்டு நமஸ்காரம் பண்ணி தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே வாங்க. வீட்டுல எந்த தெய்வம் இருந்தாலும் தெய்வத்துக்கு தீபம் போடலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமா தீபம் எரியட்டும், காலையிலயோ மாலையிலயோ. நமஸ்காரம் பண்ண அந்த பாவகத்திரி அமைப்பில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்வதை உணர முடிகிறது. இதெல்லாம் என்னுடைய அனுபவம். ரொம்ப கஷ்டத்துல இருந்த சமயங்கள்ல ஜோதி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியா எனக்கு அடுத்த கருத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. வந்து புலம்பக்கூடியவங்க நிறைய பேத்துக்கு இதை சொல்லி இதோட சக்சஸ் ரேட்டு எவோ 80% மேல இருக்கு. சொன்னவங்க அத்தனை பேரும் சிறப்பா இருக்காங்க. அப்ப பாவகத்திரி யோகத்தில் கூடிய விஷயங்கள்
நம்ம பாதிப்புல மீளணும்னா இது ஒண்ணு. ரெண்டாவது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு இந்த பாவகத்திரி யோகா அமைப்புக்கு ஒரு சிறந்த தீர்வா கிடைக்கும். அதையும் செஞ்சுட்டு வரலாம். ஏகாம்பரேஸ்வரர் போய் ஒரு வியாழக்கிழமை நின்று நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு வரும்போது படிப்படியா குறைஞ்சு வரத நம்மளால உணர முடிகிறது. ஸோ இதையும் செய்யலாம். பொதுவாகவே ஜாதகத்தில் தீய பலன்கள் அதிகமா சொல்லப்படுது அப்படிங்கிறத விட நமக்கு நடக்க இருந்த நற்பலன்கள் நின்றுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நடக்க இருந்த நல்ல பலன்களை நகர்த்தி வைப்பதற்கு, இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நகர்வதற்கு இந்த வழிபாட்டு முறை சூப்பரா வேலை செய்யும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க, சிறந்த பலனை அடைவீர்கள் அப்படின்னு விஷயம். 2 பகை கிரகத்துக்கு நடுவுல எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்படுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. குரு இருந்தா அந்த பாதிப்பு அதிகமா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல வருஷம் ஆயிடும். எத்தனையோ பேர் படிச்சுட்டே இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டே இருக்காங்க, பாஸே ஆகல. எங்க தப்பு பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க குறைஞ்ச சம்பளத்துல, திரும்பி பார்க்கும்போது 10 வருஷம் கடந்து இருக்கிறாங்க. கால விரயத்தை இந்த பாபகத்திரி அமைப்பு நமக்கு புரியாமலே வச்சிருக்கு. இந்த பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு என்ன தப்பு நடக்குதுங்கிற உணர்த்துற சக்தியை பிரார்த்தனை பண்ணும். அதான் எனக்குடைய அனுபவங்கள்ல நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க, ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களால உணர முடியும். நல்ல குரு கிடைப்பார், நல்ல வழிகாட்டி கிடைப்பார், நல்ல வாழ்க்கைக்கு நம்ம நகர முடியும் அப்படின்னு என்னால உத்தரவாதமும் சொல்ல முடியும். நம்ம ஜிகஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை, அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே வரும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் மட்டும் இல்லை, ஜோதிடத்துக்கு சார்ந்த கருத்துக்கள் ஆழமா பதியணும்னு உதாரணங்களும் சொல்லிட்டு வரும். ஜோசியம் படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பர்ல பதிவு செய்து படித்து பயன்பெறலாம். வர ஜனவரி மாசம் 9ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது, பயிற்சி பெறலாம். ஜோதிடம் படிக்கிறதுனால என்ன சார் நடக்க போகுதுன்னா, நம்முடைய முடிவெடுக்கும் திறனும் நம்ம யோசிக்கும் திறனும் மேலும் மேம்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் சொல்லும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் எப்படின்னா, ஜோதிடம் படித்ததற்கு முன் எப்படி கம்பேர் பண்ண நல்ல மாற்றத்தை உணர முடியும் அப்படின்னு நம்புறேன். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்ந்து முன்பதிவு செய்து மீண்டும் அனைவருக்கும் எல்லா நலமும் கிடைக்கணும்னு சொல்லி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணனை பிரார்த்திக்கிறேன். நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.